இந்தியா முழுக்க புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதியான இன்னையிலிருந்து அமலுக்கு வருது. தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள்ல இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட இந்த சட்டம் அமலுக்கு வர்றதுனால தமிழ்நாடும் இதை பின்பற்றி தான் ஆகணும். இந்த சட்டம் கடந்த 1860ஆம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஆங்கிலேயர் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட அந்த இந்தியன் பேனல் கோட் அப்படிங்கிற சட்டங்களுக்கு மாற்றா வந்ததா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் இந்த சட்டங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதில் பெரிய மாற்றங்கள் எதுவுமே ஏற்படுத்தலை, புதுசாக நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வரல. இதில் ஒரு 80லேருந்து 85% வரைக்கும் இது பழைய சட்டங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 10லேருந்து 15% மட்டும்தான் இதில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் பார்க்குறாங்க. இதில் இந்தியன் பேனல் கோட் அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு அதை மாற்றியிருக்காங்க. அதே மாதிரி சிஆர்பிசி சட்டம்க்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா அப்படின்னு சொல்லி அதை மாற்றிருக்காங்க. அப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதுக்கு பதிலாக பாரதிய சாக்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த சட்டங்கள் அடிப்படையில் தான் இனிமேல் நடக்கிற குற்றங்களுக்கு வழக்கு பதிவு செய்வாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு தான் ஜூலை 1ஆம் தேதியான இன்னையிலேருந்து தான் இந்த சட்டம் அமலுக்கு வருது. ஸோ நேற்று வரைக்கும் நடந்த குற்றங்களுக்கும் சரி, இல்லை நேற்று வரைக்கும் பதிவான குற்றங்களுக்கும் சரி, பழைய சட்டப்படி தான் அதுக்கான தண்டனைகளும் இருக்கும், அதுக்கான வழக்கு விசாரணைகளும் இருக்கும். இன்னையிலிருந்து நடக்கிற குற்றங்களுக்கு மட்டும்தான் இந்த செக்ஷன்ஸ்ல இருந்து வழக்கு பதிவு செய்ய ஆரம்பிப்பாங்க. தண்டனையும் இதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இந்த புதிய சட்டங்கள், புதிய 3 குற்றவியல் சட்டங்களும் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான 10 பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பழைய சட்டத்தில் இருந்த தேச துரோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பிரிவினைவாதம், கிளர்ச்சி உள்ளிட்ட வாசகங்களை சேர்த்திருக்காங்க. 2வது பாயிண்ட் என்னன்னா, கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றது, அப்புறம் ஒரு கும்பலா சேர்ந்து ஒரு நபரை கொலை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கட்டாயம் மரண தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம் என்னன்னா, ஒரு வழக்கு விசாரணை நடக்குது அப்படின்னா அந்த விசாரணை தொடங்கி 45 நாட்களுக்குள்ள அந்த வழக்கை முடிக்கணும், 60 நாட்களுக்குள்ள குற்றச்சாட்டையும் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது பாயிண்ட் என்னன்னா, ஒரு நபர் பாலியல் வழக்குல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் அவங்களோட வாக்குமூலத்தை கொடுக்கும் போது கண்டிப்பா அதை வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பதிவு பண்ணும்போது அந்த பாதிக்கப்பட்ட நபர் கூட அவங்களோட ஒரு பேரண்ட்ஸோ இல்லைன்னா அவங்களோட ஒரு கைடு யாராவது ஒருத்தவங்க அவங்க கூட இருக்கணும். அது இல்லாம ஒரு பெண் காவல் அதிகாரியும் கட்டாயமா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட் என்னன்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிக்கும் போது கண்டிப்பா ஒரு பெண் மேஜிஸ்ட்ரேட் தான் அதை விசாரிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த விசாரணை நடக்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட் என்னன்னா, திருமணம் செய்யறதா சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு அப்புறம் திருமணம் செய்யாம ஏமாத்துறது, நகை பறிக்கிறது மாதிரியான சட்டங்களுக்கு நம்மளோட பழைய சட்டத்துல அதுக்கு எந்த ஒரு தண்டனையுமே குறிப்பிடப்படாம இருந்தது. ஸோ அதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த சட்டத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திருமணம் செய்கிறதா பொய்யான வாக்குறுதி கொடுக்கறது உள்ளிட்ட சில விஷயங்களுக்கு தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு இந்த சட்டத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்களை வாங்குறதோ இல்லை விற்கிறதோ கடுமையான குற்றம், அதுக்கும் ஒரு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும்னு இந்த சட்டத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. 6வது விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு வழக்கு பதிவு செய்யணும் இல்லை ஒரு குற்றத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் அது எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணலாம். 8வது விஷயம் என்னன்னா, 0 FIR கொண்டு வந்திருக்காங்க. இந்த 0 FIR மூலமா ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அவங்க கிட்ட போய் நீங்க அதை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு உங்களுக்கு FIR போட சொல்லலாம். FIR போடுறதுக்கு இந்த குற்றம் நடந்த இடம் எங்க சர்க்கிள்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எந்த ஒரு காவல் அதிகாரியுமே உங்களோட கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த ஒரு காவல் நிலையத்தில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதுக்கு அவங்க FIR எடுத்து தான் ஆகணும். அதையும் இந்த சட்டம் என்ஷூர் பண்ணுது. 9வது விஷயம் என்னன்னா, ஒரு நபரை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த நபர் அவங்களுக்கு சம்பந்தமான அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு எப்போ அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள வச்சிருக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் அளிக்கிறதுக்கான உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா அவங்க சார்ந்தவங்களுக்கு இந்த வழக்கு அப்புறம் எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் அணுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 10வது விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு குற்ற செயல் நடந்தாலுமே அங்க கண்டிப்பா ஒரு தடயவியல் அதிகாரிகள் அந்த இடத்த போய் ஆய்வு பண்ணி அதை வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பலாத்காரம் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல கொலை நடக்கிறதா இருக்கட்டும், திருட்டு உள்ளிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கட்டாயம் ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் அங்க இருக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் என்ஷூர் பண்ணுது. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸும் பண்றாங்க. பெரிய லெவலில் இனிமேல் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்காது. எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்றதுனால காவல் அதிகாரிகளுக்கும் அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கோ இல்லை அந்த ரெக்கார்ட்ஸை தேடுறதுக்கோ அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த புதிய குற்றவியல் சட்டங்களில் பார்க்குற ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸா பார்க்குறோம். இன்னும் நிறைய மாற்றங்களும் இதுல கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் காவல் அதிகாரிகளுக்கு அதிக உரிமை கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள்லாம் இதுக்கு எதிராக போராடுறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனா என்னதான் போராட்டங்கள் நடந்தாலும் இந்த சட்டங்கள் எல்லாமே ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இன்னையிலேருந்து இது அமலுக்கு வருது.